ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? ஸோ இந்த ரமலான் மாதத்தில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறுபடியும் குரான் பார்க்குறோம். 122 பெண்கள், 4வது அத்தியாயம் பெண்கள்ன்ற அத்தியாயத்தில் 122 நம்ம பார்க்குறோம். மேலும் விசுவாசம் கொண்டு நற்கருமங்களும் செய்கின்றார்களே, அத்தகையோர் அவர்களை நாம் மறுமையில் சுவனபதிகளில் பிரவேசிக்கச் செய்வோம். அவற்றின் கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அவர்கள் அவற்றில் நிரந்தரமாக என்றென்றுமே தங்கியிருப்பவர்கள். அல்லாஹ்வுடைய இவ்வாக்குறுதி முற்றிலும் உண்மையானதே. மேலும் அல்லாஹ்வை விட சொல்லால் மிக்க உண்மையாளன் யார்? ஸோ இங்கே கடவுளுடைய வார்த்தையை ஃபாலோ பண்ணுறது இருக்குது இல்லையா, அது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா இப்போ சைத்தானுடைய ராஜ்யம் உலகம் முழுவதும் நடக்குது. ஸோ தவறான விஷயங்கள் எல்லாம் சரி அப்படின்னு நம்ப வைக்கிறது தான் உலகம் ஃபுல்லாகவே நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் இப்போ பார்க்கலாம், வீட்டுக்கு வீடு கள்ள தொடர்பு இருக்குது எல்லா மதத்திலும். அப்போ இந்த நேரத்தில் இயேசு சொன்ன மாதிரி அப்பால போ சாத்தானே அப்படின்னு காமத்துக்கு ஒரு டாட்டா, கோபத்துக்கு ஒரு டாட்டா, பற்று பேராசை அகங்காரத்திற்கு ஒரு டாட்டா காட்டி வாழறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. கடவுள் மேலே அசைக்க முடியாத நிச்சய புத்தி, கடவுள் பேசுகிறாரு அப்படிங்கிற நிச்சய புத்தி இருந்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும், இல்லைன்னா செய்ய மாட்டாங்க. ஸோ அப்படி நீங்கள் இருக்கிற காரணத்தினால உண்மையில் இப்பயும் உங்களுக்கு நன்மை தான் இல்லையா? காமம் இல்லைன்னா கள்ளத்தொடர்புனால எவ்வளோ பிரச்சனையெல்லாம் நடக்குது. ஸோ இப்போ நியூஸில் பார்த்துருப்பீங்க, ஒரு சகோதரி ரிட்டையர்டு ஹெச்எம் கிட்ட காசு கேட்குறாங்க. அவர் காசு ரெடி பண்ணியிருக்கிறான் வாமான்போது, இல்லை நான் வீட்டில் தனியாக தான் இருக்கிறேன் வாங்கன்னு இருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி அவங்க ஏதோ தப்பாக நடந்துக்கிறத பற்றி பேசியிருப்பாங்க போல் இருக்குது. பட் ஆனால் இந்த பொண்ணு என்ன பண்ணிட்டாங்க, கேமரா ஆன் பண்ணிட்டாங்க. திடீர்னு இங்கே வந்த உடனே டக்குன்னு அவர் வாடின்றாரு. வாடி போடின்றதெல்லாம் திடீர்னு சொல்ல மாட்டாங்க இல்லையா? ஸோ அப்போ அவர் அந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை தட்டி விட்டு அப்பயும் சிரிச்சிட்டு தான் பேசிகிட்டு இருக்குது, கோபப்படலை. ஸோ அப்போ எல்லாருமே கமெண்ட்டில் சொன்னாங்க, இது ஹனி ட்ராப் மாதிரி இருக்குது, காசு கறக்கிறதுக்காக பண்ணுறாங்க, எதிர்பார்த்த அமௌண்ட்டு கிடைக்காதனால வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாங்க. கட்சியில் அதே மாதிரியே நியூஸில் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்டேட் வருது. அவரை அரெஸ்ட் பண்ணி கேட்கும் பொழுது அவர் அந்த பொண்ணை ஒரு கடையில் சேர்த்துருக்காரு. அந்த கடை ஓனர் அந்த கடை ஓனருக்கும் இவர் ஒரு 17 லட்சம் கடன் கொடுத்துருக்காரு இந்த ஹெச்எம். ஸோ இந்த வீடியோவை காட்டி அந்த 17 லட்சத்தை கழிச்சிடுங்க அப்படின்ட்டு பேரம் பேசியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த விஷயம் வெளியில் வந்திருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா, காமம் மகாசத்ரு, காமம் மிகப்பெரிய தப்பு அப்படின்னு கடவுள் பிரம்மகுமாரிகள் மூலமாக சொல்கிறார். ஸோ அதை உதாசீனப்படுத்தும் போது அதற்கான தண்டனை இங்கேயே கிடைக்கிது இல்லையா? சொர்க்கத்துக்கு போகிறது வேறு விஷயம். ஆனால் இங்கே நீங்கள் அந்த காமத்தை விட்டுட்டீங்கன்னாலே, இதுக்கு முன்னாடி ஜென்மங்கள் அல்லது கடந்த காலத்தில் இதே ஜென்மத்திலே கூட பண்ணியிருந்தாலும் உங்களுடைய குணம் மாறிடுச்சு அப்படின்னா அடிக்கடி வரும். ஏன்னா எப்போவுமே அந்த கடவுள் எப்போவுமே மன்னிக்கக்கூடிய குணம் உடையவர் இல்லையா? கடைசி வரைக்கும் உங்களை மன்னிக்கணுன்னே நினைப்பார். ஆனால் எப்படி மன்னிப்பார்னா, நீ திருந்திட்டியா அப்படின்னு பார்ப்பார். அப்போ அதே பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலை வரும்போது, உங்களை தேடி வரும்பொழுது நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு பார்ப்பார். ஒருவேளை உண்மையிலே அந்த காமம் அல்லது கோபம் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ப எது தூண்டப்படுதோ அது தூண்டப்படாமல் நீங்கள் இருந்துட்டிங்கன்னா மன்னிக்கப்பட்டு விட்டது, தப்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ இந்த கலியுகத்திலையும் நம்ம துக்கத்தில் தப்பிக்கிறோம். இது இல்லாமல் சொர்க்கத்தில் குரானில் சொன்ன மாதிரி என்றென்றைக்கும் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அந்த ஸ்வனபதியில் இருப்போம், அதாவது சொர்க்கத்தில் இருப்போம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இங்கே இதில் சொர்க்கத்தை பற்றி ஆறுகள் எப்பொழுதும் நிரந்தரமாக ஓடிக்கொண்டிருக்கும்
அப்படின்ட்டு. ஸோ இப்போவும் வடநாட்டிலலாம் வந்து ஆறு நிரந்தரமாக தான் ஓடிட்டு இருக்குது இல்லையா? ஸோ சொர்க்கத்தில் வந்து ஆக்சுவலாக கங்கை யமுனை நதிக்கரையில் தான் சொர்க்கம் இருக்கும். டெல்லி இப்போ இருக்குது இல்லையா, அந்த இடம் தான் சொர்க்கமாக இருக்கும். ஸோ ஆனால் அது மட்டுமே கிடையாது. ஏன்னா நதி அங்கேயும் ஓடுது இங்கேயும் ஓடுது. பட் அங்கே ரொம்ப தூய்மையாக இருக்கும். பயங்கரமான வெள்ளம்லாம் வருது இல்லையா, இதெல்லாம் அங்கே இருக்காது. அடுத்தது, தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் இருப்பாங்க. ஆனால் கதவு ஜன்னல் மூடியெல்லாம் வைக்க மாட்டாங்க. அது ஒரு அலங்காரம், அவ்வளோதான். அதுவும் கதவுக்கு வெளிப்புறத்திலேயே வைரம்லாம் பதிக்கப்பட்டிருக்கும். ஏன்னா அங்கே திருடுறதுனா என்னன்னே தெரியாது. ஸோ அந்த மாதிரி உலகத்தை கொடுக்குறார். ஆனால் அதை நீங்கள் அடையணும்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் மிகப்பெரிய விஷயமே. நமக்கு இங்கே அநியாயம் நடக்கும். நம்ம கூட பிறந்தவர்கள், சொத்து, வீட்டுக்கு வீடு பிரச்சனை நடக்குது இல்லையா, அதையெல்லாம் நீங்கள் அமைதியாக விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் மனசு கேட்காது தான். சட்டங்கள் எல்லாமே வந்து இல்லை நீ எதிர்த்து போராடு அப்படின்னு சொல்லும். ஆனால் இங்கே எதுவுமே இது கிடையாதுன்ற உணர்வுலேயே இருக்கணும். ஸோ அப்போ ஒருத்தர் அபகரிக்கிறாங்க அல்லது துரோகம் பண்ணுறாங்க, கணவன் துரோகம் பண்ணுறாரு, மனைவி துரோகம் பண்ணுறாங்க, குழந்தை துரோகம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் என்ன துரோகம் பண்ணுறதுக்கு? இது எதுவுமே இல்லையே, அப்புறம் என்ன துரோகம் இல்லையா? நான் கேட்டு இந்த அப்பா அம்மாவுக்கு நான் பிறந்தேனா, அது புண்ணிய கணக்குனால தான் பிறக்கிறீங்க. பட் இருந்தாலும் நீங்கள் எங்கே பிறந்துறீங்கன்றது, இங்கே தான் பிறக்க போகிறீங்கன்றதை வந்து கடவுள் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு பிறக்க வைக்கல. கரெக்டாக முன் ஜென்மத்தில் உங்களுடைய புண்ணிய கணக்கு எவ்வளோ இருக்குதோ அல்லது பாவ கணக்கு எவ்வளோ இருக்குதோ அந்த மாதிரி குடும்பத்தில் தான் போய் பிறப்பீங்க. அந்த மாதிரி நாடு, அந்த மாதிரி ஏரியா, இதெல்லாம். ஸோ இதெல்லாம் கடவுள் கரெக்டாக பண்ணும் பொழுது, இப்போ உங்கள் கூடவே ஒரு துரோகி இருக்கிறான்னா அதுவும் கரெக்டாக தான் இருக்கும். ஸோ முஸ்லீம் மதத்தில் வந்து நடப்பதெல்லாம் அல்லாவின் சித்தப்படியே நடக்குது, இன்ஷா அல்லா அப்படின்றாங்க இல்லையா. அது வந்து மிகப்பெரிய ரகசியம். அது ஒன்றை மட்டும் நம்ம பிடிச்சிக்கிட்டாலே அமைதியாகவே இருப்போம் எப்போவுமே. அந்த ஒரு வார்த்தையில் முழு இறைவனுடைய ஞானமும் அடங்கிடுது. ஸோ அப்போ என்னென்னா, எதுவுமே இது இல்லைன்ற உணர்வு இருக்கணும். இதுன்ற உணர்வு வந்துருச்சுன்னா மிருகமாக்கிடும் மனிதனை. இப்போ உக்ரைன் சண்டை நடந்துச்சு இல்லையா, இப்போ பாருங்கள், இப்போ உக்ரைன் சண்டை போட்டதுக்கு முக்கியமான காரணம் அமெரிக்கா தான். ஏன்னா அமெரிக்கா ஒரு விஷயத்தை பண்ண போய் தான் ரஷ்யா கடுப்பை சண்டையை ஸ்டார்ட் பண்ணிச்சு. அப்புறம் அதுக்கு எதிராக அமெரிக்கா வந்து அணு ஆயுதம் எல்லாமே சப்ளையும் பண்ணிச்சு. இப்போ திடீர்னு அமெரிக்கா வந்து உக்ரைனுக்கு எதிராக மாறிச்சு. இப்போ வேறு வழி இல்லாமல் சண்டையை நிறுத்துறார். அந்த மாதிரி தான் நாம் வந்து இப்போ நமக்கு ஒரு துரோகம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து நம்மளால் எதிர்க்க முடிகிற ஒரு நிலையில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதிர்க்கலாம். ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாத மாதிரி அமெரிக்கா சுற்றி நெருக்கிச்சு பார்த்தீங்களா உக்ரைனா, அந்த மாதிரி நிலையில் போய் சிக்கவும். ஸோ அது உலகம் தெரிஞ்ச உதாரணம். அதே நம்மளுடைய சிச்சுவேஷனில் எடுத்துக்கோங்க. அது சொத்து பிரச்சனையாக இருக்கலாம், வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனையாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் சரி. ஒரு அநியாயம் நடக்குதா, நமக்கு அந்த இடத்த விட்டு விலகி வேணால் போயிடுங்க. ஒன்று பொறுத்துக்க ட்ரை பண்ணுங்கள், முடியலையா விலகி போயிடுங்க. இதுதான் அல்லாஹ்வுடைய வழி. எதிர்க்கிறது அல்லாஹ்வுடைய வழி கிடையாது. அது நமக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம நரகத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ நிறைய வீடியோவில் சொல்லியிருப்போம் இல்லையா, இதே பூமி முதல் 2500 வருடம் சொர்க்கமாகவும் அடுத்த 2500 வருடம் நரகமாகவும் இருக்குது. நரகத்தின் கடைசி 100 வருடம் தான் இறைவன் வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறார். அந்த இறைவனைத்தான் அல்லான்னு முஸ்லீம்களும், பரமபிதான்னு கிறிஸ்தவர்களும், சிவன் இந்துக்களும் சொல்கிறாங்க. கடவுள் ஒருத்தர் தான், அவர் வருவதும் ஒரே முறை தான், அவர் கொடுக்குற ஞானமும் ஒன்று தான். ஸோ இது எதுக்குன்னா சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான ஞானம். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா மதங்கள் உருவாகுது. ஸோ அந்த மதத்திலும் இறைவனுடைய ஞானம் இருக்கும். அது எப்படி இருக்குன்னா, கடைசி 100 வருடம் இறைவன் ஒரு வயோதிகர் உடலில் வந்து கொடுக்குறாரு. இதை எல்லாருமே எடுத்துடுவாங்க எப்படியாச்சும். ஆனால் ஃபாலோ பண்ணுறாங்களா அதை பொறுத்து தான் அவங்க சொர்க்கத்தில் வராங்களா இல்லையா. ஃபாலோ பண்ணலைன்னா வரமாட்டாங்க. ஃபாலோ பண்ணுறாங்கன்னா எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுறாங்க. 100% ஃபாலோ பண்ணாங்கன்னா சொர்க்கத்தின் ஆரம்பத்தில் மிக உயர்ந்த ராஜ பதவி, அதான் ஸ்ரீ நாராயணன் பதவி. சொர்க்கவாசல் திறப்புழா பெருமாள் கோயிலில் கொண்டாடுறாங்களே, சொர்க்கத்தின் முதல் மகாராஜான்றதுனால. ஸோ அந்த பதவியை அடைய முடியும்.
கம்மியாக ஃபாலோ பண்ணுறாங்கன்னா பதவி குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வித்தியாசம். ஸோ அப்போ இது வந்து கடவுள் கொடுக்குற வாக்குறுதி. பைபிளில் கூட இருக்கும், எவன் எனக்காக தனக்கு வரக்கூடிய அவமானத்தை துக்கத்தை எல்லாம் பொறுத்துக்கிறானோ அவன் பாக்கியசாலி. ஏன் இங்கே பொறுத்துக்கிற மாதிரி தெரியும், அங்கே அக்கௌண்ட்டில் ஏறிக்கிட்டே போகும் சொர்க்கத்தில். ஸோ அதற்காகத்தான், ஏன்னா அவர் வாக்குறுதி கொடுத்துருக்கிறார். இங்கே பொறுத்துக்கிறது எதுக்குன்னா உனக்கு அந்த பொறுமை சக்தி இருக்குதா. ஏன்னா சொர்க்கத்தில் பொறுமையானவர்கள் மட்டுமே இருப்பாங்க, அமைதியானவர்கள் மட்டுமே இருப்பாங்க. அங்கே நாம் போய் அசாந்தி பரப்பிடக்கூடாது இல்லையா. ஸோ அதற்கான சோதனை தான் இல்லையா, சோதிப்பதற்காகவே அல்லாஹ் படைத்தார் அப்படின்னு முஸ்லீம்கள் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இதை புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த வாக்குறுதி ஞாபகம் வச்சுக்கிட்டால் நம்ம அமைதியாக இருப்போம். இல்லாட்டினா நம்ம நம்ம வந்து தவறான வழியில் தள்ளுறதுக்கு எல்லாரும் ரெடியாக இருப்பாங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு காணாமல் போயிடுவாங்க, அது வேறு விஷயம். அவங்கள நம்பி நீங்கள் போயிட்டீங்கன்னா உக்ரைன் நிலமை தான். ஸோ இதில் கவனம் கொடுக்கணும். ஒன்றும் இல்லை, நீங்கள் எல்லா கையை பிடிச்சிட்டிங்கன்னா இழக்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஆனால் ஒரு அதாவது உங்ககிட்ட உங்களுடைய சொத்தையோ எதையோ அபகரிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம், மோசமானவர்கள் தான் இருப்பாங்க. நீங்கள் அவங்க கூட முட்டி மோதிக்கிட்டு வாழ்க்கை ஃபுல்லாக மோசமானவனோடவே இருக்கிறதுக்கு நீங்கள் விட்டுட்டு அமைதியாக போனீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். அவ்வளோ அமைதியானவர்கள் உங்கள் தொடர்பில் வருவாங்க. உலகத்தில் உள்ள எல்லாமே நம்ம சகோதரர்கள் தான், கூட பிறந்தவங்க தான் சகோதரர்னு நினச்சிட்டு முட்டி மோதிக்கிட்டு கிடையவே கிடையாது. அது ஏற்கனவே குரானில் இருக்குது இல்லையா. நீங்கள் வீட்டை விட்டு வெளில போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு மேன்மையானதை நான் கொடுத்துருப்பேன். ஆனால் அது வந்து யுத்தத்தை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சிக்கிறாங்க. பட் இங்கே நடக்கிற யுத்தம் வந்து நமக்குள்ளே இருக்கக்கூடிய அசுர குணத்தை அழிக்கிற யுத்தம் இல்லையா. நமக்குள்ளே இருக்கிற அசுர குணம் தான் நம்மளை வீட்டு விட்டு போக மாட்டேன்டா, இது ஏன் சொத்துடா, எங்கள் அப்பா அம்மா கொடுத்ததுடா அப்படின்ட்டு உட்கார வைக்கிது. இது ஏன் நாடுடான்ட்டு கடைசியில் வேறு வழியே இல்லாத ஒரு நிலை வரும்போது, உங்கள் கூட நின்றவங்கெல்லாம் உங்களுக்கு எதிராக மாறும்போது, இதை முன்னாடியே மாதிரி இருந்தால் எவ்வளோ பாவம் செய்யாமல் இருப்போம். ஸோ அதான் பைபிளில் கூட உன் கையே உனக்கு எதிராக சாட்சி சொல்லும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். சரி, அதனால் சூப்பர் லைன் பாருங்களா, வாக்குறுதியில் அல்லாவை விட உண்மையானவன் யார். ஆனால் நீங்கள் என்ன நினச்சிங்க, மனுஷன் கொடுக்குற வாக்குறுதி நம்பி தானே கோர்ட்டு கேஸு கூடவே நிற்பான்ட்டு போகிறோம் இல்லை. அந்த நேரம் ஜெலன்ஸ்கியை பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அவர் வழிக்கெடுத்ததும் இவர்களே, இப்போ சரியான வழி, ஆனால் வேறு தலைவர் இருந்தாலும் சொல்கிறேன். இப்போ யாரை நம்பி இவ்வளவும் பண்ணி இப்போ வந்து அந்த பதவி விட்டு நீங்கள் இறங்கணும் அப்படிங்கிறத கேட்கும்போது எப்படி இருக்கும். இந்த நாட்டுக்காக தானே நான் போராடினேன் அப்படியெல்லாம் அவர் நினைக்கலாம். ஆனால் அவர் பண்ணது தப்பு தான். ரஷ்யா பண்ணது தப்பு, அவர் பண்ணது அதை விட பெரிய தப்பு. என்னென்னா அவங்க நாட்டு மக்கள் வலுக்கட்டாயமாக நீ சண்டை போட்டே ஆகணும். இது வந்து தீவிரவாதிகள் கூட இப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க இல்லையா. தீவிரவாதிகள் மக்களை வந்து ஒரு ஷீல்டு, பாதுகாப்பு கவசமாக பயன்படுத்திக்குவாங்க. ஆனால் நீ சண்டை போட்டே ஆகணும்னு சொல்ல மாட்டாங்க. இவர் பண்ணது ரொம்ப பெரிய பாவம். பட் நல்ல வேலை இப்போ வந்து அமெரிக்கா தலையிட்டு நிற்கிதுன்னு நினைக்கிறோம், பார்ப்போம். ஆனாலும் பாவம் செஞ்சிட்டாங்கல்ல, அத்தனை உயிர் போயிருக்குது அப்படின்னா எவ்வளோ தண்டனை கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு செகண்ட், ஒரு அடியிலும் இது கடவுள் சொன்ன வார்த்தையா சாத்தான் சொல்கிற வார்த்தையா யோசிச்சு வச்சு பார்க்கணும். சாத்தானுடைய வார்த்தைனா மனதின் வழி, மற்றவர்களுடைய வழி. கடவுளுடைய வழி ஒரே வழி தான், பிரம்மகுமாரிகள் மூலமாக கடவுள் கொடுக்குறார். அது குரான், பைபிள், ராமாயணம், மகாபாரதம் எல்லாத்துலேயுமே இருக்குது. பட் ரெண்டுத்துலேயும் நீங்கள் கலந்து பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா மதங்களில் வர்றது வந்து சிலது தவறாகவும் இருக்கும். ஸோ அது உங்களுக்கே படிக்கும்போது தெரியும். சரி, நூற்றி 23 நீங்கள் விரும்பியபடி அல்ல, பேதத்தையுடையவர்கள் விரும்பியபடியும் எவன் தீமை செய்கிறானோ அவன் அதற்குரிய தண்டனை வழங்கப்படுவான். இன்னும் அவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் பாதுகாவலனாகவோ உதவி செய்பவனாகவோ காண மாட்டான். ஸோ அடுத்தது 123 விசுவாசிகளே, மறுமையில் உங்கள் வீணாசைப்படியோ வேதத்தையுடையோர் வீணாசைப்படியோ சுவனம்
பிரவேசிப்பது என்பது இல்லை. எவர் தீமை செய்கின்றாரோ அவர் அதற்குரிய தண்டனையை கொடுக்கப்படுவார். அவர் அல்லாவையன்றி தனக்கு பாதுகாவலனையோ அல்லது உதவி புரிவோரையோ அங்கு காணமாட்டார். ஸோ மறுமை அப்படிங்கிறது மறுஜென்மம் தான். இவங்க மறுமைனா வேறு, மறுஜென்மம் வேறு அப்படின்னு புரிஞ்சிக்கிறாங்க. ஸோ மறுமைன்றது மறுஜென்மம், இறந்தால் சொர்க்கம் அல்லது நரகம். ஏன்னா இங்கே நடக்கிறது எல்லாமே இந்த கடைசி 100 வருடத்தில் இறைவன் இப்போ ஞானம் கொடுக்கறதுடைய நினைவாக வர்றது தான் எல்லா வேதங்களும். ஏன்னா எல்லா மத தலைவர்களும் கடைசியில் இந்த ஞானத்தை எடுப்பார்கள். பிறகு அந்த மதம் வரும்பொழுது தான் அவங்க பிறப்பாங்க. பிறக்கும்போது இந்த ஞானம் கொஞ்சம் எடுத்திருப்பாங்க, அதை சொல்லுவாங்க. ஸோ அப்படி வர்றது தான் ஒவ்வொரு மதமுமே. ஸோ இதை நம்ம அழகாக கிளையாக ஒரு மரமாக போட்டிருப்போம். இல்லை விதையாக இறைவன் இருக்கிறார், அவர்கிட்ட நேரடியாக ஞானத்தை இந்த கடைசி 100 வருடம் பிரம்மகுமாரிகள் எடுக்கிறோம். அடுத்தது உலகழிவு வரும், அதுக்கு பிறகு தான் சொர்க்கம் மரம். அது கிளைகளற்ற மரம். 2500 வருஷம் வெறும் தேவதைகள் மட்டும்தான் இருப்போம். பாரதம் தான் சொர்க்கமாக இருக்கும். அதற்கு பிறகு தான் மதங்கள் வருது. யூத மதம், புத்த மதம், கிறிஸ்தவ மதம், இஸ்லாமிய மதம், சீக்க மதம், ஜெயின மதம், நிறைய மதங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அது எல்லாமே நரகத்தில் வருது. ஆனால் இங்கே எடுக்கிற ஞானம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஞானத்தை எடுக்கிற ஆத்மாக்கள் அதை ஃபாலோ பண்ணுறவங்க சொர்க்கத்துக்கு வந்துடுவாங்க. கடைசியில் எல்லா மதத்தினரும் எடுப்பாங்க. ஏன்னா கடைசியில் இறைவனை நினைத்தால் தான் மேலே போகவே முடியும். ஸோ அப்போ எல்லாருமே கடைசியில் இப்போ உன் மதம் பெருசு, என் மதம் பெருசு இப்படிலாம் நினச்சிட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ கடைசியில் அதெல்லாம் பண்ண முடியாது. அப்போ கடவுளை நினைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா ஒரு உடம்புக்குள்ளே 50-60 ஆத்மா பூந்துட்டுருக்கும். ஸோ அப்போ ஒரு உடம்புல இருக்கிற ஒரு 40 ஆத்மா விடுதலை அடைஞ்சு போகுது அப்படின்னா மீதி 10 ஆத்மா யோசிக்க ஆரம்பிச்சிடும், இதுதான் சரியான வழின்ட்டு. கடைசியில் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். ஸோ அப்போ மேலே போவாங்க, அவ்வளோதான். கடவுளை நினச்சிட்டு மேலே போயிடுவாங்க. சொர்க்கத்துக்கு வர முடியாது. ஏன்னா சொர்க்கத்துக்கு வரணுன்னா அந்த காமம், கோபம், பற்று, பேராசைங்கன்னா என்னன்னே தெரியாத நிலை அடையணும். அதுக்கு நீண்ட காலமாக இறைவன் நினைவிலே இருந்தால்தான் முடியும். ஒன்றும் இல்லை, செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி கடவுள் இருக்கார், நம்மளுடைய உயிர் பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்குது. உயிருக்கு அப்பா கடவுள், உடம்புக்கு கிடையாது. ஸோ அந்த உடம்புக்கு அப்பா கிடையாதுன்றது தான் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கே தவிர இங்கே ஆத்மா சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ நம்மளும் ஆத்மா தான், கடவுளும் ஆத்மா தான். நம்மளும் எப்பவும் இருக்கிறோம், கடவுளும் எப்பவும் இருக்கார். ஆத்மா அழியாதது, கடவுளும் அழியாதவர். அப்போ எப்படி அவர் அப்பா ஆகிறார்னா சொர்க்கத்திற்கான வழியை கொடுப்பதினால், சொர்க்கத்திற்கு நம்மை தகுதிப்படுத்தி அனுப்புறதுனால அவர் நமக்கு அப்பா ஆகிறார். இது கடவுளுடைய வழி. ஆத்மானு பரமாத்மாவுடைய நினைவிலே இருக்கணும். யாரை பார்த்தாலும் புருவமத்தியில் ஆத்மாவைத்தான் பார்க்கணும். ஆத்மானா உயிர், அது புருவமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கினால்தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. ஸோ இப்படி கணவன் மனைவி ஒன்றாக இருந்துக்கிட்டே ஆத்மா பாய்னா சகோதரன். ஸோ உடம்புன்னு பார்த்தா தான் ஆண் பெண், ஆத்மா எல்லாமே கடவுளுக்கு ஆண் குழந்தை தான். ஏன்னா சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்கிறதுனால ஆண் குழந்தை. இந்த அர்த்தத்தில். இன்னொரு அர்த்தத்தில் கடவுள் நமக்கு கணவன் ஒருவர், அது இப்போதைக்கு வேண்டாம். சரி, அப்போ கடவுளின் வழிப்படி தூய்மையாக இருக்கிறவங்க மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போவாங்க. அதுவும் முக்கியமான விஷயம். ஏன்னா காமம் இல்லாமல் பிரம்மகுமாரிகள் மட்டும் கிடையாது, கன்னிகாஸ்திரிகளும் இருக்கிறாங்க, பாதிரியார்களும் இருக்கிறாங்க, துறவிகளும் இருக்கிறாங்க. இது இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க சொர்க்கத்துக்கு வர மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இங்கே அந்த சக்தி இருக்கணும். இறைவனை நினைக்க தான் ஆத்மாக்குள்ளே அந்த சக்தி இருக்கும். இப்போ கன்னிகாஸ்திரிகள் எல்லாம் பெண்கள் தனியாக இருப்பாங்க. அவங்களுக்குள்ள கணவனோட மனைவி இருக்கும்போது தான் கொஞ்சம் கூட சலனமாகாமல் இருக்காளா இல்லையானே தெரியும். அந்த சக்தி இருக்குதா இல்லையான்னு அவளுக்கே தெரியும். அதேமாதிரி ஆணுக்கும் சரி. ஸோ அதனால தான் இது இல்லற மார்க்கம், துறவற மார்க்கம் கிடையாது. ஆனாலும் தூய்மையாக இருக்கணும். அதனால தான் குரானில் பார்த்திங்கன்னா சொர்க்கத்தில் பரிசுத்தமான மனைவிகள் கொடுக்கப்படுவார்கள். திடீர்னு எப்படி பரிசுத்தமானாங்க? இங்கே பரிசுத்தமாகி அங்கே போகணும். பரிசுத்தமானதான் சொர்க்கத்துக்குள்ளே போக முடியும், ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ஸோ அப்போ இறைவனுடைய வழிப்படி மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போக முடியுமே தவிர மதங்களின்படி போக முடியாது. அதுதான் வேதத்தை உடையவரின் வீணாசைப்படி போக முடியாது. உங்கள் வீணாசைப்படி, அதாவது உங்கள் மனதின் வழியோ மற்றவர்களின் வழின்றதில் மதம் வந்துடும். ஸோ அதன்படியோ
சொர்க்கத்துக்கு போக முடியாது. ஏன்னா எந்த மதமே காமம் தப்புன்னு சொல்லலை, கருமீன் தப்புன்னு சொல்லலை. சொர்க்கத்தில் சிங்கமும் பசுவும் ஒன்றா தண்ணி குடிக்கும்னு அதே பைபிள், குரான், இந்து வேதங்கள்லாம் போட்டிருக்குது. ஆனால் நீங்கள் அந்த மாதிரி இருந்தால் தான் அங்கே போக முடியும்னு சொல்லலை. சிங்கம் பசுவே இன்னொரு விலங்குக்கு துக்கம் கொடுக்காது, சிங்கம் புலி போன்ற விலங்குகளே அப்படின்னா மனிதர்கள் எவ்வளோ அன்பாக இருப்பாங்க இல்லையா? அப்படி அன்பானவர்களாக மாற்றணும்னா ஆத்மாவில் மட்டும் கவனம் இருக்கணும், புலன் இன்பத்துக்கு அடிமையாகக்கூடாது அப்படின்னு கடவுள் சொல்கிறார். ஸோ அப்படி இல்லை, எங்கள் மதத்தில் அப்படிலாம் சொல்லலை அப்படின்னு தான் எல்லா மதமுமே தப்பு செய்ய வைக்கும். சில நல்ல விஷயங்களும் இருக்கும், சில கெட்ட விஷயங்களும் இருக்கும். கெட்ட விஷயத்தை தான் மனிதர்கள் இப்போதைக்கு பிடிப்பாங்க கலியுகத்தில். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க? தப்பு தான் பண்ணுவாங்க. அப்போ அவங்கள தண்டனையிலேருந்து யாரும் காப்பாற்ற முடியாது, அவங்க மதமும் காப்பாற்ற முடியாது. ஏன்னா பாதுகாப்பு அல்லாஹ் மட்டும்தான். அல்லாஹ் பாதுகாப்பு வழியை கொடுக்குறாரு, அதை நிராகரிச்சிடுறாங்க. அப்புறம் மதம் எப்படி காப்பாற்றும்? அந்த மதத்தை உருவாக்கிய மதஸ்தாபகர்களே கடைசியில் இவங்கெல்லாம் யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்ட்டு போயிடுவாங்க. அது குரான்லேயே இருக்குது இல்லை? நீங்கள் யாருனால வழி கெட்டு போனீங்களோ அவர்களே கடைசியில் உங்களை யாருன்னு தெரியாத நிராகரிச்சிடுவாங்க. ஐயோ, இது தெரிஞ்சிருந்தால் நாம் ஏற்கனவே இவங்களை நிராகரிச்சிருக்கலாமே அப்படின்வாங்க. இன்னொரு வாய்ப்பு கிடச்சா அப்படி பண்ணுவோமே அப்படின்ட்டு வரும் குரானில். ஆனால் காமெடி என்னென்னா, 5000 வருட காலச்சக்கரத்தில் என்ன நடந்துச்சோ அதை தான் திரும்ப திரும்ப நடக்கும் அப்படின்னா அர்த்தம். இப்போ இறைவனுடைய ஞானத்தை கோடியில் ஒருத்தர் தான் பிடிப்பாங்க. இந்த வீடியோவை நீங்கள் 2வது வீடியோ பார்த்துட்டிங்கனாலே நீங்கள் சத்தியமாக தேவதை ஆத்மாவை தான் இருப்பீங்க. இல்லாட்டினா ஒரே வீடியோவில் ஐயோ இது வேறு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு போயிடுவீங்க. அப்போ நீங்கள் மதத்தை கொண்டவர்கள், கடவுள் கிட்ட நேரடியாக ஞானத்தை எந்த கல்பத்திலும் எடுக்காதவர்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு தடவை நம்ம ஞானத்தை எடுத்துட்டோன்னா கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு போயிடும். அப்போ இந்த 5000 வருடத்தில் என்ன நடக்குதோ அதை தான் திரும்ப திரும்ப நடக்கும். ஈஸியாக புரிஞ்சுக்கணுன்னா, இயேசுவை வைத்து கணக்கிட்ட அந்த வருடத்தின்படி 2025 இப்போ இருக்கிறோம் இல்லையா? ஆக்சுவலாக 5000 வருட காலக்கணக்கின்படி 5000 நெருங்க போகுது. அப்போ இதே 2025 முந்தைய கல்பத்திலும் இந்த 5000 வருடத்தை ஒரு கல்பன்றோம், முந்தைய கல்பத்திலும் இதே ஞானத்தை நான் சொல்லியிருப்பேன், இதே வீடியோ போட்டிருப்பேன். ஒவ்வொரு கல்பத்திலும் இந்த 2025 இந்த வீடியோ தான் போடுவேன். இந்த நேரம் அந்த அளவுக்கு துல்லியமாக நிச்சயிக்கப்பட்டிருக்கு. இதை ஏன் சொல்கிறேன்னா, கடைசியில் கேட்பாங்களா, இது பைபிளில் கூட இருக்கும். பைபிளில் கூட இயேசு சொல்லுவார், கடைசியில் என்னை நோக்கி கூப்பிட்றவனை பார்த்து உன்னை யாருன்னே தெரியாதுன்னு நான் சொல்லிவிடுவேன், பிதாவின் சித்தத்தின்படி நடக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சொர்க்கத்தில் இடம்னு. ஸோ அவர் இறுதியில் வரார், கோடியில் ஒருத்தர் தான் அவரை கண்டுபிடிப்பாங்க. அதனால தான் சொர்க்கத்துக்கு போகிற பாதை இடுகளானதுன்னு பைபிள்லேயும், சொற்பமானவர்கள் மட்டுமே சொர்க்கத்திற்குள்ளே நுழைய முடியும்ட்டு குரான்லேயும் சொல்லப்பட்டிருக்கும். ஏன்னா சொற்பமானவர்கள் மட்டுமே இறைவனை அடையாளம் கண்டுபிடிப்பாங்க. சரி, மற்றவர்கள் என்ன பண்ணுவாங்க? மதம் சொல்வதை கேட்பாங்க, கண்டிப்பாக பாவம் செய்வாங்க, அதற்கான தண்டனை அடைந்தே தீர்வார்கள். அந்த தண்டனையிலேருந்து காப்பாற்றுறதுக்கு தான் கடவுள் ஞானத்தை கொடுக்குறார். ஆக்சுவலாக கடவுளுடைய ஞானம் எப்போ தெரியுமா கிடைக்கும்? நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பள்ளம் இருக்கும். அதாவது ஒரு ஓமையாக சொல்கிறேன் இல்லை, ஒரு மிகப்பெரிய பள்ளத்தை நோக்கி போயிட்டு இருப்பீங்க, அதுக்கு முன்னாடி ஞானத்தை கொடுத்து ஏரிக்க குழந்தைன்னு அவனை தூக்கிட்டு போயிடுறேன்றார். ஆனால் நீங்கள் இப்போப்போ அப்பால போ சாத்தானேன்னு சொன்னால் அப்பால போ கடவுளேன்னு சொல்லிடுங்க, கடவுளை சாத்தான்னு சொல்லிடுறீங்க. ஸ்ட்ரைட்டாக போய் பள்ளத்தில் ஐயோ அப்படின்னு மாட்டிக்குவாங்க. ஸோ அதுலேருந்து காப்பாற்றுறதுக்காக தான் இந்த ஞானம். இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு 11 வருடமாக வீடியோ போட்டுட்ருக்குறோம். ஆனால் இப்போ தான் திரும்புகிற பக்கம்லாம் கள்ள தொடர்பு, அதனால் கொலை இதெல்லாம் நடக்கிறத பார்க்குறோம். ஏதோ ஒரு டைம் நம்மளதை பார்த்துருப்பாங்க கண்டிப்பாக, இப்போ மாற்றவங்கெல்லாம் ஏதோ ஒரு டைம். ஆனால் அது ஒரு பெரிய விஷயமாக நினைக்காம விட்டுருப்பாங்க. ஏன்னா இந்த ஞானம் கிடைக்காம அவங்களுக்கு தண்டனை கிடைக்காது. யாரோ ஒருத்தர் சொல்லணும்ல இது தப்புன்ட்டு, என்னடா பைத்தியக்காரனாட்டம் பேசுகிறாங்க, காமம் போய் தப்பான், காமம் இல்லாமலாம் எப்படி உலகம் எங்கே இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தால் கடைசியில் அங்கே போய் யோசிப்பாங்க, ஆமாம் அப்பயே சொன்னாங்களே கடவுளுடைய ஞானம்தான் போல இருக்குது, பட்ட பிறகு புத்தி தெளிந்து என்ன பிரயோஜனம் இல்லையா? சரி, அப்போ பாதுகாப்பையே நீங்கள் விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு யார் உதவி புரிவார்? யாருமே உதவி புரிய மாட்டாங்க. சூப்பர். 124
இன்னும் ஆணாயினும் அல்லது பெண்ணாயினும் எவர் உண்மையாகவே விசுவாசம் கொண்டவராக இருக்க நற்கர்மங்களை செய்வாராயின் அத்தகையோர் சுவனத்தில் பிரவேசிப்பார்கள். அவர்கள் அற்ப அளவு அநீதியும் செய்யப்பட மாட்டார்கள். ஸோ இதில் பார்த்திங்கன்னா, உண்மையாகவே விசுவாசம் கொண்டவராக இருக்க நற்கர்மங்களை செய்பவர்கள். ஏன்னா இது வரைக்கும் நம்ம நல்லதுன்னா ஏழைகளுக்கு ஏதோ சாப்பாடு போடுறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். உடம்பை பார்த்தாலே பாவன்றார், ஆத்மாவைத்தான் பார்க்கணுன்றார். ஆக்சுவலாக முஸ்லீம்கள் புர்கா போடுறாங்களா, உண்மையில் என்ன தெரியும்? ஒன்று கண்ணு தெரியும், அதை விட்டால் நெத்தி தான் தெரியும். இல்லை எங்கே பார்க்கணுமோ அது மட்டும்தான் தெரியுது. ஸோ அதைத்தான் கடவுளுமே சொல்கிறார், கண்ணு கூட பார்க்கக்கூடாது, ஆத்மாவைத்தான் பார்க்கணும் அப்படிங்கிறார். அதுக்கு தான் தைரியம் வேணும் இல்லையா? ஏன்னா அழகாக வராங்கன்னா உடனே முகத்தை பார்க்கணுன்னு தானே தோணும். அதை பார்க்காமல் ஆத்மாவை பார்க்கணுன்னா கடவுள் மேலே அசைக்க முடியாத நிச்சய புத்தி இருக்கணும். வந்திருக்கிறது கடவுள், அவர் சொல்கிறது தான் உண்மை அப்படின்னு தெரிந்தால் மட்டுமே அந்த சிற்றின்பத்திலேருந்து புத்தியை விளக்க முடியும் அவனால், இல்லைன்னா விளக்க முடியாது. ஸோ அப்படி விளக்கி நல்ல காரியம் மட்டுமே, ஏன்னா கடவுள் வர்றதே கர்மங்களை சொல்வதற்கு தான். நல்ல காரியம் கெட்ட காரியம். ஸோ குரானில் அது இதெல்லாம் செய்யலாம் அதெல்லாம் செய்யக்கூடாதுன்ட்டு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கும். ஆனால் கடவுள் அப்படி சொல்கிறது கிடையாது. பட் கடவுள் சொல்கிறதும் அந்த லிஸ்ட்டில் வர்றதும் பார்த்திங்கன்னா, கடவுள் சொல்கிறத ஃபாலோ பண்ணால் அந்த லிஸ்ட்டு கரெக்டாக வரும் பெரும்பாலும். அது நம்ம ஏற்கனவே அந்த லிஸ்ட்டு கூட படித்தோம் இல்லையா? பட் கடவுள் ஜென்ரலாக சொல்கிறது என்னென்னா, காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது உடம்புன்ற உணர்வு. இதை முற்றிலும் விட்டுட்டு ஆத்மான்ற உணர்வில் என் நினைவிலே இரு, அன்பு, அமைதி, ஆனந்தம், இந்த குணத்தை மட்டுமே வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறார். பார்வையில், வார்த்தையில், மனதில், இதெல்லாம். ஸோ இதுதான் மெயின். ஸோ அப்போ கடவுள் மேலே அசைக்க முடியாத நிச்சய புத்தி இருக்கும்போது தான் இதை பண்ண முடியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நமக்குள்ளே பயங்கர அசுர குணம் இருக்கும், காமம், கோபம் எல்லாமே. அதை தோன்ற மாதிரி விஷயமே இந்த ஞானம் கிடச்சப்புறம் தான் வருமே, பயங்கரமாக தோன்ற மாதிரி. அப்போ கடவுள் மேலே அசைக்க முடியாத நிச்சய புத்தி இருக்கிறவங்க தான் கடவுள் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படின்னா அர்த்தம் தினம் தினம் அந்த முரளி படிக்கணும். இறைவன் கொடுக்குற ஞானம் பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்தில் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்கிற லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். பிகே சனுக்குமார் தமிழ் முரளி அப்படின்னு போட்டிங்கனாலே வரும். தமிழ்னா, மற்ற மொழினா பிரம்மகுமாரிஸ் முரளி, தெலுங்கு, கன்னடா, அரபி, எந்த மொழியில் போட்டாலும் வந்துடும். அப்போ அதை தினமும் கேட்கணும். நான் ஆத்மான்ற உணர்வுலே இருக்கணும். சதா இறைவனை செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி நினச்சிக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான். ஆனால் இது நிரந்தரமாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். வேறு எந்த கஷ்டமும் கொடுக்கல. வாயை திறந்து கடவுளேன்னு கூட சொல்ல தேவையில்லைன்றார். ஆனால் அந்த கடவுளே நினைக்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும். ஆனால் டக்கு 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 டக்குன்னு அதை மறக்க வைக்கிற விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். மீண்டும் மீண்டும் இறைவனை நினைக்க 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 ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு பிறகு தான், சில வருடங்கள் ஆகும், இறைவனுடைய நினைவிலே நிலைக்கிறது. அந்த ஸ்டேஜ் அடையும் போது தான் உலக அழிவு ஸ்டார்ட் ஆகும். சரி. ஸோ அந்த மாதிரி கடவுள் சொன்ன மாதிரி செய்கிறவங்க இங்கே நிறைய விஷயங்களை இழக்க வேண்டியிருக்கும். சொத்தை இழக்கிறது மட்டும் இல்லை, பேர், மானம், மரியாதை எல்லாமே இல்லை, அபாண்டமாக பழி சுமத்தப்படலாம், எது வேணாலும் பண்ணலாம். நீங்கள் ஜஸ்ட்டாக அமைதியாக இருக்கணும். ஆனால் இங்கே எந்த அளவுக்கு உங்களுக்கு துக்கத்தை கொடுக்குறாங்களோ அந்த அளவிற்கு சுகம், சொர்க்கத்தில் மிக உயர்ந்த பதவி கிடைக்கும், பல கோடி மடங்கு. அந்த ஆனந்தத்திலேயே மூழ்கும் பொழுது இங்கே உங்களுக்கு கிடைக்கிற பிரச்சனை துக்கமாக அனுபவமாக மாறாக அந்த சொர்க்கத்தின் உயர்ந்த பதவி தான் உங்கள் கண்ணுக்கு தெரியும். அதற்கான ட்ரைனிங், அந்த டெஸ்ட்டில் நான் பாஸ் ஆகிட்டேன்னு உங்களுக்கு சந்தோஷம்தான் இருக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு அநீதி நடக்காது. இதை ஏன் சொல்கிறாங்கன்னா, இங்கே அநீதி நடக்கிற மாதிரியே இருக்கும். சொத்தை அபகரிக்கும் போது அப்படி தானே தோணும். கணவனோ மனைவியோ துரோகம் செய்யும்போது அப்படி தானே தோணும். தூக்கி வளர்த்த குழந்தை உங்களுக்கு எதிராக திரும்பும்போது அப்படி தானே தோணும். கடவுள் சொல்கிறார், நீ அமைதியாக மட்டும் இரு, உன்னுடையவர்கள் யாருமே இல்லை என்னை தவறன்னு இரு.
அனைத்தையும் உனக்கு கொடுக்குறேன், உலகத்துக்கே அதிபதி ஆக்குறேன்னு கடவுள் சொல்கிறார். ஸோ அதனால் கடவுளின் வழிப்படி நடக்கிறதுல நஷ்டமே கிடையாது. மனித வழிப்படி நடக்கும்போது ஆரம்பத்தில் லாபம் மாதிரி இருக்கும், உங்களுடைய அகங்காரத்தை ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணும், கடைசியில் தொபுக்கடின்னு விட்டுடும், மாட்டிக்குவோம். அந்த ஒரு ரஜினி டைலாக் வருமே, நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான் கைவிட மாட்டான், கெட்டவர்களுக்கு அள்ளி கொடுப்பான் கைவிட்டுருவான் அப்படின்ட்டு. ஸோ அதில் உண்மையிலே ஆன்மீக ரகசியமும் இருக்க தான் செய்யுது. சரி, ஓகே, மீதி அப்புறம் பார்க்கலாம். ஸோ அனைவருக்கும் மீண்டும் ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.